தண்ணீரில் ஓடும் கார். பெட்ரோல் டீசலுக்கு குட் பை. 900 கிலோமீட்டர் நிற்காமல் தண்ணீரில் ஓடும் கார். இப்போதெல்லாம் வாகனங்கள் வைத்திருப்பவர்கள் பயப்படுவது போக்குவரத்தான இடங்களில், நெரிசலான பகுதிகளில் ஓட்டுவதற்கு அல்ல. காரை வெளியே எடுத்தாலே 1000 ரூபாய் 2000 ரூபாய் என செலவழித்து காருக்கு பெட்ரோல் அல்லது டீசல் நிரப்ப வேண்டுமே என்பதுதான் பெரிய கவலையாக இருக்கின்றது. அது மட்டுமின்றி பெட்ரோல் டீசல் விற்கும் விலைக்கு புதிதாக கார் வாங்க வேண்டுமா என பலரும் தயங்கி வரும் ஒரு சூழல்தான் இப்போது நிலவுகின்றது. ஆனால் பெட்ரோலும் வேண்டாம், டீசலும் வேண்டாம், தண்ணீர் ஊற்றினாலே ஓடும் காரை ஈரானை சேர்ந்த விஞ்ஞானி ஒருவர் உருவாக்கியதாக ஒரு வீடியோ பதிவிட்டுள்ளார். இந்த வீடியோவை பார்த்த பலரும் பலவிதமான கேள்விகளை எழுப்பி வருகின்றனர். ஏனெனில் இது உண்மையாகும் பட்சத்தில் கார் உலகில் பெரும் புரட்சியே வெடிக்கும் என்றும் சிலர் கூறுகின்றனர். ஈரான் நாட்டைச் சேர்ந்த விஞ்ஞானி கசேமி தனது காரின் டேங்கில் தண்ணீரை நிரப்பும் வீடியோ ஒன்று வெளிவந்துள்ளது. தனது காரை தண்ணீரில் இயக்க முடியும் என்று கூறிவிட்டு அதற்கு பின்னால் இருக்கும் அறிவியல் பூர்வம் குறித்தும் அவர் கூறுகையில், இந்த காரின் டேங்கில் 60 லிட்டர் வரை தண்ணீர் நிரப்ப முடியும். 900 கிலோமீட்டர் தூரம் வரை கார் நிற்காமல் பயணிக்கலாம். 10 மணி நேரம் வரை இடைவிடாமல் இயங்கும் திறன் கொண்டது. எரிபொருளோ வெளிப்புறம் மின்சாரமோ தேவையில்லை. இந்த வாகனத்தின் என்ஜின் தண்ணீரை ஹைட்ரஜன் ஆகவும் ஆக்சிஜன் ஆகவும் பிரித்து அதிலிருந்து எரிசக்தியை உருவாக்கும். இந்த வேதியியல் மாற்றத்தை பயன்படுத்தி வாகனம் இயங்கும். இப்படி தண்ணீரில் ஓடும் வாகனம் சுற்றுச்சூழலுக்கு எந்த விதமான மாசும் ஏற்படுத்தாது. நீராவியை மட்டுமே வெளியேற்றும். இது முற்றிலும் சுற்றுச்சூழலுக்கு உகந்தது என்கிறார் கசேமி. கசேமி வெளியிட்ட அந்த வீடியோ இணையத்தில் வைரலான நிலையில் இதற்கான சாத்திய கூறுகள் குறித்து நெட்டிசன்கள் கேள்வி எழுப்பி வருகின்றனர். அதேபோல் விஞ்ஞான சமூகமாகவும் இதற்கான சாத்தியம் பற்றி பலத்த சந்தேகத்தை கிளப்பியுள்ளது. ஏனெனில் தண்ணீரில் இருந்து ஆக்சிஜன், ஹைட்ரஜன் பிரித்து எடுப்பது என்பது அதிக ஆற்றல் தேவைப்படும் செயல்முறையாகும். உண்மையில் இந்த செயல்முறையில் ஆற்றல் உற்பத்தி செய்வதை விட அதை உருவாக்குவதற்கு அதிக ஆற்றல் தேவைப்படுகின்றது. எனவே கசேமி கூற்று வெப்ப இயக்கவியலின் அடிப்படையில் விதிகளை மீறுவதாக உள்ளது என்று அவர்கள் தெரிவிக்கின்றனர். அதே நேரத்தில் இது மட்டும் உண்மையாக இருந்தால் வாகன போக்குவரத்து துறையில் பெரும் புரட்சியே ஏற்படும் என்றும், ஆனால் இந்த கண்டுபிடிப்பு சட்டப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளக்கூடியதுதானா என்ற கேள்வியும் நெட்டிசன்கள் மத்தியில் எழுந்துள்ளது. தண்ணீரில் வாகனத்தை இயக்க முடியும் என்று கூறும் வீடியோக்கள் வருவது இது முதல் முறையல்ல. இதற்கு முன்பாக இந்தியாவைச் சேர்ந்த யூடியூபர் ஒருவர் பைக்கை தண்ணீரில் இயக்குவதற்கான முயற்சியில் ஈடுபட்டார். அந்த வீடியோவின் நம்பகத்தன்மையும் கேள்விக்குரியதாக ஆனது என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஆனால் அறிவியல் உலகில் அதிசயங்கள் நிகழ்வது முதலில் ஆச்சரியம் தந்தாலும் நாளடைவில் அதுவும் சாத்தியமானதாகத்தான் ஏற்கப்பட்டுள்ளது.